நாமத்தை மகிமைப்படுத்துகிறாக. சமூகத்தில் தேசத்திற்காக தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. மக்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாயிருப்பதாக. வியாதிகளிலிருந்து விடுபடுவதாக. எல்லா விதமான மரணங்கள் நீங்கும்படியாக கர்த்தாவே இந்த சிறுவை தாங்கட்டும். ஒரு மனுஷனும் கெட்டு போவது என்னுடைய சுத்தம் நல்ல. எல்லா மனுஷனுடைய ரட்சிப்புக்காக நம்ம செபிக்கிறோம். சபைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறோம். எல்லா ஊழியர்களிலேயே நேரே மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய கரத்துல மூடி நடத்தும். அந்த இந்த கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களை ரட்சித்து ஆசீர்வதியும். அவர்கள் மூலமாக கர்த்தாவே தேசத்தின் மக்களுக்கு செய்கிற நன்மைகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டது. எல்லா அதிகாரமும் உம்மாலே வந்திருக்கிறபடினாலே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தி இருக்கிறோம். இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 81 சங்கீதம். Hallelujah. One. சங்கீதம் 81. பிரச்சனைங்களா? நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆச்சரியுங்கள். மாத பிறப்பிலும் நேர்த்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் முடிவுகள். நம் அறியாத பாஷையை கேட்டு எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பினாலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமக்கி விளக்கினேன். அவன் கைகள் கூடைக்கு நின்றாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உதாரணம் தழுவினேன். மேரிபாவின் தண்ணீர்கள் அடியில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அறிய அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ எனக்கு செவி கொடுத்து திரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் எனக்கு வழி நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். 13வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரலாம் வாசிக்க போறோம். வாசிக்கலாமா சேர்ந்து? நடந்தால் நலமாயிருக்கும்.
அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அனுப்புவார்கள். அவருடைய காலம் நிர்ணயித்து இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை யோசிப்பார். கண்மணி ஏனினால் அவர்களை திருப்தியாகுவே. எல்லாம் உட்கார். சங்கீத தியானம் இன்னைக்கு மகள் ருச்சிபாலா மகள் கொண்டு வந்திருக்கிற வார்த்தைகளை, மகள் மேல இருக்கிற அபிஷேகத்தை உற்சாகமா கரங்களை தட்டி நான் வரவேற்று வைக்கிறேன். உங்களை கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களோட பேசுங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானத்தில் எடுத்துக்கொள்ள போகிற சங்கீதம் 81, 13, 14 வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். அதே சங்கீதத்துல 81 வசனத்துல என் ஜனமும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் நம்முடைய ஊழியக்காரர் மூலமா அநேக வார்த்தைகளை என்ன பண்றாரு? கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா நாம தான் என்ன பண்றோம்? தேவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாரு இந்த வார்த்தையை என்ன பண்ணல? இந்த வார்த்தையை நான் தியானிக்கவே இல்லை. ஒரு 2 வாரமாவே நான் தியானிச்சது வேற ஒரு வார்த்தை. நான் எப்பவுமே ஒரு வார்த்தையை தியானிச்சு கொண்டு இருக்கும் போது கரெக்டா இந்த சங்கீத தியானத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? ஜெபிக்கும் பொழுது ஆண்டோடு சொல்லுவேன், ஏசப்பா இந்த வார்த்தையை பேசுவா, நான் தியானித்து கொண்டிருக்கிற வார்த்தையை பேசுவா, இல்ல நீங்க என்ன பேச நீங்க சித்தமா இருக்கிறீரோ அந்த வார்த்தையை பேசுங்கப்பா, அந்த வார்த்தையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கும் போது சில சமயங்கள நான் தியானித்து கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருப்பாரு, அதை கொண்டு வந்துட்டேன். ஆனா சில சமயம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு தேவன் வேற வார்த்தையை கொடுப்பாரு. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? வேறொரு வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தை தான் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும்னு சொல்ல தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 81 பாத்தீங்கன்னா என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். 11 வசனத்துல என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது கீழே வசனத்துல இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. தேவன் சபையில நம்முடைய ஊழியக்காரர் கொண்டு அநேக வார்த்தைகள் சொல்றாரு. ஆனா சபையாருக்கு நாமும் தேவனின் சத்தத்துக்கு என்ன பண்ணலையா? செவி கொடுக்கல. அவர் வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியில இருந்தா ஆண்டவரே என்ன சொல்றாரு? அப்ப தேவனுடைய சத்தத்துக்கு நாம கீழ்ப்படியணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு. 11 வசனத்துல கீழ் உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீங்களா? இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு என்றால், அவர் சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கலன்னா நீ அவரை நேசிக்கலன்னு தானே அர்த்தம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என் சத்தத்தை என்ன பண்ணல, இஸ்ரவேல் என்ன விரும்பல, ஏன்னா நீ என் வார்த்தை என்ன பண்ணல, என் சத்தத்துக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கலன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வேதத்துல கூட பாருங்க, சவுலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ராஜாவாக தெரிந்து கொண்டார். அவன் சவுல் பெஞ்சமின் கோத்திரம், இஸ்ரவேலிலே மிகுந்த சின்ன கோத்திரமா. கழுதையை தேடி போனவன இஸ்ரவேல் ஆளுங்களை முதல் ராஜாவாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? சவுலை தெரிந்து கொண்டாரு. சவுலிடத்துல தேவன் தன் இருதயத்தில் வைத்திருக்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. அது என்னன்னா,
1 சாமுவேல் 15 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கே அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன். 3வது வசனம், இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போன கனவாய் என்று சொன்னார். சாமுவேலை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? சாமுவேலத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசுறாரு, தான் இருதயத்துல வச்சிருக்கிறாரு. அத இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும்போது இந்த அமலேக்கர் என்ன பண்ணலையா? வழிவிடலையா? அத ஆண்டவர் மனசுலயே வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு? இஸ்ரவேலில முதல் ராஜாவாகிய சவுலிடத்துல தன் இருதயத்துல உள்ள காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சவுல் என்ன பண்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 7ல இருந்து 11 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்களா? 7வது வசனத்துல, எகிப்துக்கு எதிராக இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கை மடங்கடித்து 8வது வசனம், ராஜாவாகிய ஆகாபை உயிருடை பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அமலேக்கேர எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒருத்தனை விடாம எல்லாரும் என்ன பண்ணணும்? நீ மடங்கடிக்கணும். எல்லாரும் என்ன பண்ணணும்? கொன்று போட்டுறாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? சவுல் எல்லாரையும் கொண்டு போட்டாரு. ஆனா அந்த ராஜாவை மட்டும் உயிரோடு வச்சிட்டாரு. அது மாத்திரம் அவர் பண்ணல. 9வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்களான்னா, ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். பாருங்க, அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்படியில. தேவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணல? சவுல் கீழ்படியில, செவி கொடுக்கல. அவங்க வசனம் பாருங்க, தெளிவா எழுதப்பட்டிருக்குது. முதல் தரம் வர குவாலிட்டி வர பிரிக்கிறாங்க. முதல் தரம், 2வது தரம்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணு? ஒண்ணுத்தையும் என்ன பண்ண? குழந்தைல இருந்து பெரியவங்கள இருந்து ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ண? நீ அடிச்சு போட்டுன்னு சொல்றாரு. ஆனா சவுலும் என்ன பண்றாரு? முதல் தரமானதையும் 2வது தரமானது என்ன பண்றாரு? பிரிச்சு வச்சுட்டு ஆட்டுக்குட்டிகளை நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளே, வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, அற்பமானவைகளையும் உதவாதவைகளையுமான சகல வஸ்துகளை அழித்து போட்டாருங்களாம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு சவுல் என்ன பண்ணல? செவி கொடுக்கல. 10வது வசனத்துல சாமுவேலை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, 11வது வசனத்துல, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவர் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? சவுல ராஜாவாக்கினது அவருக்கு எப்படியா இருக்குதா? மனஸ்தாபப்படுறாரு ஆண்டவரு. அவனை ராஜா ஏதான் ஆகுனேன்னு தெரியல. ஏன் சித்தத்தின்படி அவன் செய்வான்னு பார்த்தா, ஏன் மனசுல இருக்கிறத, ஏன் இருதயத்துல உள்ளத அவன் பேசுவான், ஏன் இருதயத்துல உள்ளத அவன் செய்வான்னு பார்த்தா, அவன் இஷ்டத்துக்கு அவன் செஞ்சுக்கிறானேன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டாராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுல் மனம் முழுதும் கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு? கூப்பிட்டே இருக்கிறாராம். ஆனா தேவன் என்ன பண்ணல? அவருக்கு சித்தமானது அவர் செஞ்சாதான் தேவன் அதுக்கு செவி கொடுப்பாரு. இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க முடியாது. ஏன் சவுல் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாரு பாருங்க. 24வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லி கேட்டேன். யாருடைய சொல்ல கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். ஆனா நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஜனங்களுக்கு பயந்து என்ன பண்றாரா? அவர் அந்த காரியத்தை அவரு செய்யறாரா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23, 22 நீங்க வாசித்து பார்த்தீங்களானா, அதற்கு சாமுவேல்,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கணக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பின்னி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்ப தேவனுடைய வார்த்தை அவர் என்ன சொல்றாரு, நீ என்னதான் பலியை செலுத்தினாலும் எனக்கு என்ன கிடையாது, அதுல நான் பிரியப்படுவதா, என் வார்த்தைக்கு நீ என்ன பண்ணல, செவி கொடுக்கல. என் இருதயத்தின் காரியத்தை நான் என் இருதயத்துல வச்சிருந்தத நான் உனக்கு சொன்னேன், நீ என்ன பண்ணல, அதை நீ நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டதும் எல்லாமே அவங்க சொல்றாரு. பலியை பார்க்கலை கீழ்ப்படுத்தலும் ஆட்டு கடாக்களை நிலத்தை பார்த்து செவி கொடுத்தலேதான் உத்தமம் சொல்றாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணல, செவி கொடுக்கல. 1 சாமுவேல் 2:30 வாசித்து பார்த்தீங்களான்னா, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதாவது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அஸ்தபை பண்ணுகிறவர்கள் கனீனப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப இவரு என்ன பண்ணல, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. செவி கொடுக்காததுனால தேவன் என்ன பண்ணாரு, அவரை புறக்கணித்து தள்ளினா சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அந்த 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினால் சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். ஆபிரகாமை பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் எப்படி கீழ்படிச்சாருன்னு தேவன் ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறாரு. ஆபிரகாம் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானா இல்ல என் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போகிறானா என்பதை ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்றாரா, சோதிச்சு பார்க்கிறாரு. இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்த்தீங்களான்னா, நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி அதிகால ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனான ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகுந்தபடியாக பலியிடு என்றார். பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவரை சோதிச்சு பார்க்கறதுக்கு அவர் முதல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் என்னை விட தன் பிள்ளையை நேசிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு 3 வயசுல பிறந்த பிள்ளை. மத்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அம்சிட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை ஆபிரகாம் மட்டும் தான் இருக்கிறாரு. அவர் பாக்குறாரு. அவர் பார்த்தது சரி, நம்ம இவனெல்லாம் பண்ணலாம், சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அவர் என்ன பண்றாரு, வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர் அவனை நோக்கி. அப்படி என்ன பண்ணிருக்கு, அவரை நோக்கி. அதாவது ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவர் பார்த்து ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாராம். அவரு மனுஷன் உடனே அதோ அடியேன் இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்போது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை, அவன் எவ்வளவு எப்படி கேட்கிறாரு, கூப்பிடுறாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க, உன் புத்திரன், உன் பிள்ளை, உன்னுடைய ஏகசுத, உன்னுடைய நேசகுமாரன், உனக்கு ரொம்ப பிரியமானவன் இல்லையா அவன் என்ன பண்ண, ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றுமே அவனை தகம் பலியாக பலியிடு என்றார். 3ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, உடனே ஆபிரகாம் என்ன பண்ணல, சாராள் கிட்ட போய் சொன்னாரா, சாராள் கிட்ட சொல்லித்தானா பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சொல்ல ஒத்துமே இருந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வயசானதுக்கு அப்புறம் தான் குழந்தைய பெற்றாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, கொடுத்தவரை எடுத்துருவாரா அப்படின்னு தானே அவங்க கேட்பாங்க. அப்ப வீட்டுல என்ன இருக்கும், ஒரு பெரிய பிரச்சனையே உண்டா இருக்கும். ஆனா இந்த ஆபிரகாம் எதுவுமே பேசல, ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து அவர் என்ன பண்றாரு, காலையிலே எழுந்து தன் கழுதை மேல சேரம் கட்டிக்கிட்டு தன் வேலைக்காரர் 2 பேரும் மட்டும் கூட்டிக்கிட்டு ஈசாக்கியும் கூட்டிக்கிட்டு தகன பலிக்கு கட்டைய கலந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரா, தேவன் குறித்த மலைக்கு அவர் போனாராம். அங்க போறதுக்கு 3 நாள் ஆச்சா. அப்ப அவர் பிரயாணமா போயிருப்பாரு. அந்த 3 நாள் ஆபிரகாமோட இருதயம் எப்படி இருந்திருக்கும், அதை நீங்க கொஞ்சம் கற்பனைகளை யோசிச்சு பாருங்க.
ஐயோ நமக்கு வயசானதுக்கு அப்புறம் 100 வயசுல பிறந்த பிள்ளையாச்சே, போய் ஆண்டவர் பலியிட சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவரு என்ன பண்ணிருப்பாரு, தேவன் எடுத்தாலும் அவர் கொடுக்க வல்லவர் என்பதை அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை முழுமையா விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்றாரு, செவி கொடுக்கிறாரு. அவர் செவி கொடுத்து அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அங்க 3 நாள் ஆச்சு. 5வது வசனத்துல அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாட்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு வருவோம்னு சொல்றாரு. அப்ப 2 பேரும் என்ன பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு வேலைக்காரங்களை கூட்டி போனா ஒருவேளை என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயோ இந்த குழந்தைய போயிட்டு இப்படி பலியிடுறாரு எஜமான்னு சொல்லிட்டு ஒருவேளை என்ன பண்ற, அவங்களும் தடுத்து நிறுத்தலாம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவங்களெல்லாம் என்ன பண்றாரு, ஒரு நிறுத்திடுறாரு. எல்லாரும் நிறுத்திட்டு அது என்ன பண்றாரு, ஈசாக்கு மாத்திரம் அவரை கூட்டிட்டு போறாரு. ஈசாக்கு சொல்ற பாருங்க 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் என்ன பண்ணாரு, எடுத்து கொண்டு போனார். இருவரும் என்ன பண்ணாங்களா, கூடி போனாங்களாம். 7வது வசனத்தை எழுதப்பட்டிருக்கு. அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே அப்படின்னு தகப்பனே கூப்பிட்டு, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கிறாரு. பலியா ஆக போறவர் கேட்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே தெரியல. ஈசாக்கு கிட்ட தெரியல, அதெல்லாம் பலியிட போறாங்கன்னு தெரியல. ஆனா தெரியாமலே அவரே என்ன பண்றாரு, அந்த கட்டையை சொம்பிட்டு தகப்பனை நோக்கி கேக்குறாரு, அப்பா எங்கப்பா ஆட்டுக்குட்டி எங்க காணும், கத்தி வச்சிருக்கிறீங்க, இது நெருப்பு வச்சிருக்கிறீங்க, கட்டை வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்க, ஆனா என்ன பண்ணல, மடிக்கான ஆட்டுக்குட்டிய மாட்டு எதுக்காக மறந்துட்டீங்களோ அப்படின்னு நினைச்சு அவர் கேட்டாரா என்னமோ தெரியல. 8வது வசனத்துல ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வான்னு சொல்றாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. தேவன் கொடுத்தத நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு, எடுத்துக்கொள்ள மாட்டாரு. அவர் எனக்கே திருப்பி தந்துருவாருன்ற விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனால்தான் அவர் அப்படி சொல்றாரு. 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாமும் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தை அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கடத்தினாராம். அப்ப அவன் கை கட்டும் போது அவர் என்ன பண்றாரு, தகப்பனுக்கு என்ன பண்றாரு, கீழ்படிஞ்சு அப்பா கட்டுறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, உதறிட்டு போறாங்க. அவளும் என்ன பண்றாரு, படுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தாரா. உடனே தேவதூதன் என்ன பண்றாரு, ஆண்டவரு அனுப்புறாரு. 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்ப கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டாராம். அப்ப நாம இத என்ன பண்றோம், ஈஸியா வாசிச்சுட்டு போயிடும். ஆனா இத நீங்க கற்பனைகளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கத்தி எடுக்கலாம் இது பண்ண அவர் நினைச்சிருந்தா ஆண்டவர் நினைச்சு அப்பயே அவர் கையில இருந்து கத்திய மழை பண்ணிருக்கலாம். ஆனா தேவதூதன் என்ன பண்றாரு, அவசரமா அனுப்புறாரு. நம்ம பாஷையில சொல்ல பாத்தீங்கன்னா, உடனே என்ன பண்றாரு, போட முதல்ல போய் நிறுத்துறா அப்படின்றாரு. அவர் போய் என்ன பண்ண நிறுத்தி ஓடு முதல்ல என்ன பண்ண ஆபிரகாமை தடுத்து நிறுத்தி ஈசாக்காவை வெட்டிட போறான் போன்னு சொல்லி என்ன பண்றாரு, நம்ம பாஷையில சொல்ற ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவதூதனை அனுப்புறாரு. அனுப்புனவரை அவர் என்ன பண்றாரு, வேகமா ஓடி வந்து ஆபிரகாமே என்ன பண்ணாதீங்க, உங்க கத்தி என்ன பண்ணுங்க, கீழே போடுங்க, நீங்க எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தேவதூதன் என்ன பண்றாரு, ஆபிரகாமோட பேசுறாரு. 12வது வசனத்துல அப்பொழுது அவர் பிள்ளையாட்டால் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாரு. கீழ்படுத்ததுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆதியாகமம் 22 அதிகாரம் 18வது வசனத்துல, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யார் பேரை ஆணையிட்டாரா? கர்த்தருடைய பேர். அவரிலும் பெரியவர் யாரும் இல்லாததுனால அவர் பேர் என்ன பண்ணிருக்காரு? ஆணையிட்டு இருக்காரு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவனுக்கு பூமியில சகல சாதிகளே ஆசீர்வதிக்கப்பட்டாரு. தேவனின் வார்த்தைக்கு செவி கொடுக்காத சவுலும் தேவனால என்ன பண்ணாரு? புறக்கணிக்கப்பட்டாரு. இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்றது பாத்தீங்கன்னா சங்கீதம் 81 அதிகாரம் 12வது வசனத்துல என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு செவி கொடுத்தா என் சபையராகிய நாம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவன் என்ன பண்ணணும்? செவி கொடுங்க. அப்படி நீ செவி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத தேவன் கீழே அந்த வசனங்களை அவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. 81 அதிகாரம் 16வது வசனத்துல நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி ஒன்றால் ஆசீர்வாதம். 2வது பாருங்க, என் கைகளை அவர்கள் சத்துருக்கள் விரோதமாக பெருக்குவேன். நீ ஆண்டோட வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானா உனக்கு விரோதமா இருக்கிற எதிராளிகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? தாழ்த்தி போடுவாரா. 2வது பாத்தீங்கன்னா என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்பி சொல்றாரு. யாரெல்லாம் உனக்கு விரோதமா சத்துருவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா யாருடைய கை திரும்பும்? கர்த்தருடைய கையே திரும்பும். உன் கை திரும்பினாங்க ஒண்ணும் நடக்காது. ஆனா தேவனுடைய கை அங்க திரும்புமானா அங்க எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்குமோ தெரியாது. 3வது பார்த்தீங்கன்னா அப்போது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு சிச்சகம் பேசி அடங்குவார்கள். யாரு அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு? கர்த்தரை பகைக்கிறவங்க. உன்னை பகைக்கிறவங்க யாரு பகைக்கிறாங்க? தேவனும் பகைக்கிறாங்களாம். அதுதான் வசனம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு விரோதமா அவங்க எவ்வளவு பேசினாலும் அவங்க அடங்கி போவாங்களாம். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானா என்ன பண்ணுவாரா? அவரு உனக்கு விரோதமா பேசுறவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அடக்கி போடுவாரா. அவருடைய காலங்கள் என்றைக்கு நிற்குமா. 5வது பாத்தீங்கன்னா உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பாரா. 6வது பாத்தீங்கன்னா கண்மலை தேறினால் உன்னை என்ன பண்ணுவேன்? திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. அவருக்கு செவி கொடுக்கும் போது இந்த 6 விதமான ஆசீர்வாதங்களால ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. இதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கு, இஸ்ரவேல் என் வழிகளை நடந்தால் நலமா இருக்குன்னு சொல்றாரு. இதே பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30வது வசனத்துல என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அஸ்துதி பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் சொல்றாரு. அப்ப நம்ம சபைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு நாம கனம் பண்ணணும். அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல சங்கீதத்தை அம்மா எத்தனை பேர் புரிஞ்சுதா? நான் சொன்ன பாட்டு ஏதோ கோபத்துல பேசுறாரு. இவர் இதையே தான் பேசுவாரு, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இங்கிருந்து தியானத்துல தேவன் இந்த பிள்ளையோட கூட பேசினார். வேற ஒண்ணு தியானிச்சு இல்ல இந்த அவசரம் தான் நீ பேசணும்னு சொல்லி பேச வச்சார். இப்போ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆள் தானே நம்ம. ஏன் செவி கொடுக்க மாட்டோம்? 28-27 பேசுங்க. இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல் இருக்கும்படிக்கு நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொடுத்திருக்கிறது. இந்த ஜனத்தின் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய்
கேட்டு எப்படி கேட்டாங்க? மந்தமாய் கேட்டு ஜாத்தத்தை கேட்கல. மந்தம் ஏன்னா கொழுப்பு அடிச்சிருது. என்ன இருக்காங்க இருதயத்துல? கொழுப்பு இருக்குது. எப்படி கேட்டாங்க? மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லி என்பதை இந்த ஜனத்தினிடத்தில் சொல்றது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்றது. தேவன் நம்மோடு தான் பேசுகிறது. யாரு ஒண்ணும் பேசுவது? யாரும் தான் பேசுவது. 2 பேரும் முன்னாடி வச்சாங்க. ஒன்னு சவுல், இன்னொன்னு ஆபர். சவுல் முதல் ராஜா இல்லையா? அவன் ஒண்ணு சொன்னார், அம்பேக்கு என்ன பண்ணணும்? அமலேக்கு என்று சொன்னார் மாம்சம். இந்த போராட்டம் எப்பவுமே இருக்கு. இதான் அடிக்கலாம். மாம்சத்தை தான் நடந்தாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நடந்தாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செயல்படுத்தானா? அவன் என்ன நினைச்சாதான் செய்தான். ஏன்னா கலத்தியர் 5:16-17 நீ வாசித்தீங்கன்னா, இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றவர்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. என்ன பண்ணுது? எதுதான் விரோதமா இருக்கு? அப்ப ஏன் இந்த மாம்சத்தை மேற்கொள்ள மாட்டீங்க? அது சொல்ற, நீங்க ஆவிக்கு விரோதி நடக்கல, ஆவியினால நடத்தப்படல. ஆவியினால நடத்தப்படனால தேவ வார்த்தையினால நீங்க நடத்தப்படல. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கல. அதனால தேவனுடைய வார்த்தையை உங்களால நிறைவேற்ற முடியல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல. அதனால ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்காத சபல சொன்ன நான் உன்னை புறக்கணிச்சுட்டேன். ஆனா தேவன் புறக்கணித்த பிறகு அவன் வாழ்க்கையில எத்தனை பயங்கள், எத்தனை யுத்தங்கள், எத்தனை போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எதை மேற்கொள்ளணும்? எதை ஜெயிக்கணும்? அப்ப ஆண்டவர் சொன்னார், முதல் வாய்க்கா நிறைய பேர் தோற்று போனது இந்த மாம்சத்துல தான். ஏன் மாம்சத்துலன்னா, மாம்சம் விரும்புவது தேவன் விரும்பத்தை செய்யாதபடிக்கு அது யுத்தம் பண்ணிட்டு. ஏன் வரல? ஒரே குளிர், காலையில பண்ணி நிம்மதியா தூக்கம் வருது, என்ன பண்ண முடியல, காலையில ஏற்றிக்க முடியல. அதனால தான் எப்படி வர? பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார்ன்றது ஒன்னும் நம்ம ஜனங்களுக்கு புரியல. ஒருவேளை தெரிஞ்ச அசட்டை பண்றாங்கன்னு எனக்கு விளங்கல. நஷ்டம் உனக்குதான், நஷ்டம் உனக்குதான். ஆபத்துக்கள் செடுதையாய் நீ வந்துனே இருக்கு. அது எங்கேயோ வருது இல்லை, நாளைக்கு உனக்கிட்ட வர்றதுக்கு அது ரொம்ப நேரம் ஆகும். அன்னைக்கு நீ உன் குரல உயரத்துல கேட்க முடியாது கூக்குரலிட்டாலும், நீ உபவாசமே பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாரு. 58:3 நீ வாசித்து நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படுகிறீர்கள். கத்தாவே எப்படி கத்துவாங்க? நீ எவ்வளவு கத்துனாலும்
கேட்க பண்ணும்படியாய் ம். இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். ம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிற போதும், போதும். எதுவும் கேட்க மாட்டாரு. உபவாசித்தாலும் கேட்க மாட்டாரு. நீ அழுது புரண்டாலும் கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டேன்னு சொன்னா, நான் கூப்பிடும்போது நீ கேட்கல, நீ கூப்பிட்டா நான் கேட்க மாட்டேன். இது நீதிமொழிகளை நீங்க வாசிக்கணும். நீ கர்த்தர் பொறுமையா இருக்கிற சொல்லிட்டுதான் இருக்கிற. எனக்கு ஒண்ணு சொன்னாரு, 2 பேர் இருந்தாலும் நான் 3ஆவதா இருக்கிறேன். சபை என் ரத்தத்தினால வாங்கணும். நீ அதுக்கு ஊழியக்காரர், நீ செய்ய வேண்டிய வேலையை நீ ஒழுங்கா செய்ய. சொல்ல வேண்டியது என்ன பண்ணிட்டு சொல்லு. வேலைக்கு போறவங்களா இருந்தா மாசத்துல ஒரு நாள் அது உபவாசம் கொடுக்கிற பங்கெடுங்க. வேலைக்கு போறேன்னா வந்து பங்கெடுத்துங்க. இதுதான் உனக்கு நேரங்களை கர்த்தர் ஒதுக்கி வச்சிருக்கிறது. ஒரு நாள்ல சொன்ன வேலை வேலை லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கல. இன்னைக்கு வேலை இல்லை, வீட்டுல இருக்கிற, உனக்கு நேரங்கள் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை தவிர உனக்கு வேலை ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த அளவுக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற. யாத்திராகமம் 20வது அதிகாரம் நீ 6வது வசனத்திலிருந்து வாசித்திருப்பார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து 8வது வாசி. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. எப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. எப்படி அது ஆசரிக்கிறது? பரிசுத்தமாய் பரிசுத்தமான ரெட்டாயிரம் போட்டு கழுவி எப்படி ஆசரிக்கிறது? சொல்லுங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. வாசி. 6 நாளும் ம். நீ வேலை செய்து ம். உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. சரி. 7ஆம் நாளோ ம். உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ம். அதிலே நீ ஆனாலும் ம். உன் குமாரன் ஆனாலும் சரி. உன் குமாரத்தி ஆனாலும் ம். உன் வேலைக்காரன் ஆனாலும் ம். உன் வேலைக்காரி ஆனாலும் ம். உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். என்ன சொல்றாரு? நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் இந்த 10 கட்டளை எழுதி வச்சிருப்பாங்க. நிறைய ஒரு போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா ஒன்றுக்கு கூட கீழ்ப்படிப்பாங்க. முதல்ல நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியல? ஏன் எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை? இல்லையா? சொன்னா கீழ்படிஞ்ச 6 விதமான ஆசீர்வாதங்களை பேசினாங்க. இல்லையா? முதல் ராஜா உன்னைய என்னைய கூட ராஜா தான் சொல்றாரு ஆண்டவர். உன்னை என்னையும் நீ உண்மையா என் வார்த்தைக்கு கீழ்படிஞ்ச நடந்த என் சந்தோஷத்துல வாங்க சொல்லுவாங்க, உன்னை புறக்கணிப்பாரு. கண்ணை போன்ற ஒரு காரியம் ஆபிரகாமுக்கு உங்களே எனக்கு என்ன பண்ண. எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு தகப்பனும் தன்னை கூட அடிச்சுக்குவான். ஆனா தன் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகத்தை ஒத்துக்குவாங்க. தேவன் சொல்லிட்டாரு, மறுபடிக்கு ஒண்ணு பேச. விசுவாசமா சில காரியங்கள் நம்ம சொன்னாலும் தேவனுடைய வார்த்தையை அந்த மீறாதனாலதான் ஜாதிகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதமாக வச்சு எல்லா சந்ததிகளுக்கும் அவன் ஆசீர்வாதமா மாறும். எல்லா ஜனங்களுக்கும் தகப்பன் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கருத்து அவனுக்கும் எல்லா சந்ததிகளையும் ஆசீர்வதிச்சு. ஏன் இவன் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிஞ்சவன் ஆசீர்வதிச்சாரு, கீழ்ப்படியாதவனை புறக்கணிச்சாரு. இப்ப நம்மள என்ன பண்ணுவது? எவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறீங்க? அவன் திரும்பி திரும்பி சொன்னாங்க,
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ண, இது நான் சொல்ல ஆண்டு சொல்லுறேன். என்ன அப்படி நம்ம அவரை கனம் பண்ணிடுறோம்? அப்படி அவர் என்ன பண்றாரு? யாரை கனம் பண்றாரு? நீங்க புரியுது. நானா அனுபவிக்கிறேன். பல இடங்களுக்கு நான் போறேன். பல குடும்பங்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. பல இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில போறேன். அங்கெல்லாம் ஒரு கனம், ஒரு மரியாதை, அங்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் படிப்பு, என்னுடைய நடத்தைகள், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமும் ஒரு அநேகருக்கு மத்தியில ஒரு மேன்மையும் கனமும் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்துல இருந்ததுனாலையும் கர்த்தரை நான் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தினதுனாலதான் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைச்சது என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு வரையிலும் 7 மணிக்கு 6 சொன்னா 6:55 7:05 வந்தது. அது 5 நிமிஷம் லேட்டா நாள் படப்படணும் நினைச்சுக்க. ஏன் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு. ஏசாயா 58 13 14 ஏசாயா. பரிசுத்த நாளாகிய பரிசுத்த நாள்னா என்னங்க? இந்த நாளை தேவன் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிற அவரை சந்திப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு. எந்த நாள்? இந்த நாள். இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள். இந்த நாளை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த நாள். ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. எது இஷ்டம் உனக்கு? எதுதான் இஷ்டம்? எதுதான் இஷ்டம்? சீரா வெளியே சுத்த போகுது. வேற உனக்கு இஷ்டப்படி செய்யாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு இது என்னுடைய நாள், இது யாருடைய நாள்? இந்த நாளை உன்னை சந்திக்கிறதுக்காக இந்த நாளை நான் வச்சிருக்கிறேன். யாரை சந்திக்கிறதுக்கு? இப்ப தேவனை சந்திக்கதான் தேவனுடைய வீடாகிய சபைக்கு வந்திருக்கிறோம். தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு தான் சபைக்கு நாம என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஏன்னா எனக்கு தீர்வு அவ்வளவுதான். இப்ப இந்த நாளை நான் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன்னா, எதுக்காக அவரை ஆராதிக்கிறேன், எதுக்காக நான் பாடுறேன்னா, என் துதியில தான் அவர் வர்றாரு. இங்க வர்றாரு. எங்க அவருடைய பிள்ளைகளா 2 பேர் கூடி இருந்தா 3வது எங்க வந்துருக்கு. அப்போ தேவனுக்கு வர வேண்டுமானால் நான் இங்க கூடி வரணும். அப்ப கூடி வரணும்னா 7 மணிக்கு ஆராதனைன்னா நான் 8 மணிக்கு வரேன், 8 மணிக்கு வரேன், 9 மணிக்கு வரேன்னா தேவனுடைய பிரசன்னம் தடப்பட்டதற்கு யார் காரணம்? யார் காரணம்? அப்ப தேவ ஆசீர்வாதத்திற்கு நீ தடையா இருப்பானா? நீ யாரா இருக்கிற? தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை செய்கிறவன் யாரு? சாத்தான் தானே. அந்த சாத்தான் யாரா இருக்கு? மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் தடுக்கிற. நீ ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? உன் குற்ற மனசாட்சின்னு குறை சொல்லினே இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீயா தான் இருக்கு. உன் இஷ்டப்படி நடவாமலும், காலை விலைக்கு உன் வழிகள் படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானது செய்யாம. உன் வழி என்ன வழிங்க? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றக்கூடிய வழிகள் உண்டு. எது வழி? நீங்க எனக்கு உலகம்லாம் வச்சு எல்லா பங்கனும் எனக்குதான். எது முக்கியம்?
4 பேர்கிட்ட அவமானப்படுகிற அளவுக்கு தலைமுடிகிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குமானார் உன்னை மதிச்சு எவன் இன்விடேஷன் 4 பேருக்கு இணையா கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சதுனால உனக்கு அதிக விதமான அழைப்புகள் வருது. நீங்க அழைப்பு கொடுத்தவங்களா முக்கியமா உன்னை அழைப்புக்கு தகுந்த தகுதி உள்ளவராக மாற்றி வச்சிருக்கிறவர் முக்கியம். அது முக்கியமா என்னன்னா யாருக்கு முதல்ல போகுது அது நம்ம செய்யறது இல்லை. நம்ம என்ன பண்றது இல்லை. நமக்கு நேரம் கிடைச்சாலும் நம்ம எங்க வர மாட்டோம். இன்னைக்கு ஒரு கல்யாணம் நேற்று நைட்டே போயிட்டு எங்க வந்துட்டான். பார்த்தாச்சு, கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, பார்த்தாச்சு, வந்தாச்சு. என்ன ஆச்சு? முடிஞ்சிச்சா? இன்னைக்கு போடலாம், இன்னைக்கு முடிச்சுட்டு போலாம். 10:30 மணி தான் கல்யாணம், 10:30 மணி தான் தச்சு ஆராதனை அப்படியே 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், போலாம். ஆனா தேவ பிரசன்னத்திற்குள்ள எங்க போக விரும்பல. என்ன பண்ணியாச்சு? இப்போ அவங்கள பழகுறாங்க, அதனால அவங்க விட்டுட்டு போகாதுன்னு சொல்ல. ஆனா முதல் தேவனுடைய ராஜ்யம் முதலாவது எது? பிறகு நீ எல்லாவற்றிலும் உனக்கு கூட கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் வேண்டும்னா முதல் உனக்கு எதுன்னு நீ தீர்மானிச்சு ஆண்டவர் முன்ன வைக்கிற முதல் சொல்லித்தாங்க. நீ எதைத்தான் தேடணும், எது தேட உன் வழி எதுவா இருக்கு? எல்லாம் போகிற அந்த வழியில மனுஷர்கள் போகிற வழியில போறியா? தேவன் காண்பித்த நான் தான் வழின்னு சொன்ன வழியில வரியா? இப்ப தேவன் சொல்லிட்டு என் வழியில நீ வரணும்னா முடிவு ஆரம்பம் சந்தோஷமா தான். ஆரம்பம் மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையா தான் தெரியும். எப்படி இருக்கான்? பெரிய ஜாலியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், எல்லாரும் பார்க்க முடியும். முடிவு ஆரம்பத்தை விட எது முடியும்? எது முக்கியம்? முடிவு தேவன் சொல்ல முடியுது. அது நம்மளால தாங்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாக. அப்பதான் அவனுக்கு எதிராக எழுப்புகிற சத்துக்களை அவர் உங்களுக்கு பாதபடி ஆக்கி போடுவார். இல்லைன்னா நீ தான் அவனுடைய பாதபடியா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஒருத்தன் கீழ்படிஞ்சா ஒருத்தன் எதிர்த்து நின்றான். யாருங்க? ஒருத்தன் என்ன பண்ணான்? ராஜா தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். யாருங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்படாதவன் தேவனை அறியாத மனம் கிடையாது. யாருதான்? அவ்வளவு சொன்னா பேசணும். என்ன போய் எப்படி என்ன சொல்றீங்க? நானும் சின்ன கொடுத்தனும், நானும் அப்படியான்னா. ஆனா கொஞ்சம் தூக்கி வச்சாரு இல்லையோ, எனக்கு என்ன வந்துச்சு? அதனால நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் பாருங்க, ஏன் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தடுக்கிறாரு பாத்தீங்கன்னா தலைவன ஜாஸ்தி ஆயிட்டு. இவங்க தனக்குத்தானே அடிவை தேடிக்கிறாங்க. யாரும் தேடிக்கிறாங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் தாவீதை போல கர்த்தர் மேல தாகம் இருந்தவன அவன் சாகர வரலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவனுக்கு ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் பாதுகாத்து வந்தார். ஏன்? அவன் சொல்லிட்டாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துல இருக்கிற மாதிரியெல்லாம் அவன் செய்யறான். ஒரே ஒரு தப்பு தவிர அவன் என்ன பண்ணான்? செய்தான். அவனை விட்டாரா? அவனை விட்டார. இப்ப நாம அப்படி செய்தா நம்மள விட்டுவார. நம்ம செய்யாததுனாலதான் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? அப்ப நாம அதை செய்யணுமா இல்லையான்றதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. கவனிச்சு பாருங்க, அவ்வளவு எல்லாரையும் எடுத்து வச்சிருக்கிறார் இல்லையா? கீழ்ப்படிஞ்ச மரியாதையும் எழுதினாரு, கீழ்ப்படியாத சகரியாமையும் எழுதி வச்சிருக்கிறார். ஊழியம் செய்தான் ஆசாரிய, என் பிரசன்னத்துல இருந்தவன், மகா பரிசுத்த தலத்துல வந்தவன் சகரியா. அதனால இவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லல. யாரா இருந்தாலும் சரி. ஆனா இல்லையா பாத்தியே,
நடக்க போகிற தேவ சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாதனால இன்னிலிருந்து ஊமையா போயிடுது. என்னன்னா அந்த நிமிஷமே என்ன ஆச்சு? இதெல்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் யாருக்காக எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துல 12 பேரை வச்சு உலகத்தை கலக்குது. பவுல் சொன்னான், பெரிய திரள் கூட்டம் எனக்கு ஒண்ணு கத்துக் கொடுக்கல, கொஞ்சம் பேரா இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் தான் தேவை. கிதியோன் சேனையில இருக்கிற அந்த 300 பேர்களை போல சொன்னதை செய்கிறதுக்கு ஜனங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருந்தால் கர்த்தர் தன்னுடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை நம்மளை நிறைய ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் நம்மை அனுப்படுத்துவார். கொடுத்த சங்கீதத்துக்காக நன்றியோட ஆண்டவரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி நேரம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே கடந்த மாதம் முழுக்க தேவன் தாமே கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்துல தேவன் தாமே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். காலையில இருந்து எனக்கு ஒரே உடம்பு சரியில்லை. காலையிலேயே எனக்கு ஒரு 4 மணிக்கெல்லாம் பயங்கர குளிராகவே இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சீக்கிரத்துல குளிரெல்லாம் வராது. நான் வெளியில போனாலும் குளிர் எடுக்காது, பச்சை தண்ணியில குளிச்சாலும் எனக்கு குளிரே இருக்காது. ஆனாலும் காலையில எனக்கு ரொம்ப குளிராக இருக்கு. நான் அவன்கிட்ட ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, அந்த ரோமர்ல ஆண்டவரே சொன்ன வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரை சுத்துவை நண்பவிட்டு நம்ம ஃபீல் பண்ணி அதுன்னு சொல்லணும். இந்த வேலைநிலத்தில் மிச்சம் ஆண்டவரை இன்னைக்கு கட்டளை ஆலயத்துக்கு போக தடையில்லாதபடிக்கு தேவனை கொண்டு போக முடிச்சு சொல்லி ஜோம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு உடனே இந்த குழு சரியாயிடுச்சு. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகவும் கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய கிருபையை தந்து வந்திருக்கிறாங்க. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் எனக்கு செய்கிற நன்மைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலில் கூட ஒரு அடிபட்டு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தி வந்திருக்கிறாங்க. தேவைகளை தேவன் சந்தித்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் செய்கிற நன்மைகளுக்காக சொல்றேன். கர்த்தர் தாமே சிறு சாட்சி ஆசிரியக்கிறாங்க. கர்த்தர் பாராட்டின எல்லா காரணம் கர்த்தர் எனக்கு சேவை செய்கிறவா இருந்தார். கர்த்தர் எல்லாரையும் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறுத்தி கர்த்தர் எனக்கு நடக்கிறார். கர்த்தர் பாராட்டின எல்லா தேவைக்காகவும் நான் செலுத்துகிறேன். சாட்சிகளுக்காக நம்பியதோட ஆண்டவரை சோதனை நாம தான் ஆண்டவருக்கு சாட்சிகள். அதுதான் நாம தான் ஆண்டவருக்கு சாட்சிகள். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு, எப்படி நடத்தினாரு என்பதற்கு நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பலவீனத்துல நாம சந்திக்கிறோம். நான் பாக்குறேன், காலையில ஒரு மாதிரியா இருக்கு, சாயங்காலம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஆனாலும் கர்த்தர் நம்மளை தாங்கலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப கர்த்தர் என்ன இந்த பலவீனத்துல தாங்கினதுனால நான் பலனா வந்திருக்கிறேன் சொல்றதுக்கு நமக்கு வெட்கமாங்க இல்லையா? அப்படித்தானே பல இடங்கள்ல சொல்லுவாங்க. என்னை பார்த்து ஒரு தம்பி சொல்லும், அவன் கேட்ட அப்பா சக்தி போனீங்களாப்பா? போயிட்டு வந்தேன். எப்படிலாம் 3 மாடி ஏறிங்கிற நீங்க ஆண்டவருக்கு கூட தம்பாது, இதுல என்ன சந்தேகம்? ஏன்னா அவன் சொன்னான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணாங்கப்பா, பைபாஸ் ஆப்ரேஷன் தான்ப்பா, 6 மாசம் ஆயிடுச்சுப்பா, 1 வருஷம் ஆயிடுச்சுப்பா, இன்னும் கூட என்ன பண்ண முடியல அவரால். நீங்க 1 மாசத்துக்காக எங்க கடன் போயிட்டீங்க? கணிங்க.
கர்த்தர் இருந்ததுனாலதான், அவர் பலனா இருக்கிறதுனாலதான் பலவீனத்தை பெருசுப்படுத்தாம எங்க வரும். எனக்கு சொல்ல முடியாத பலவீனங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா தெய்வம் தான் இந்த பலனா இருக்கிறான்றதுல நான் சாட்சி சொல்றதுல எங்க நான் வெட்டப்படுறது. ஏன்னா அவரு இல்லைன்னா நான் வெட்டப்பட்டு போயிருக்கேன். அவர் இருக்கிறதுனால தான் வெட்டப்படாதபடிக்கு கர்த்தரன்னு காக்குறாரு. உடம்பு வலி, கைகள் வலி, ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையோட ஜோதி தான் வந்து கையெல்லாம் அடிச்சுடுவான். என்ன பண்ணலாம், இவங்க சத்தம் போடுறான். அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு, அவர் என்ன பண்றாரு பாருங்க. அப்போ மத்த இடத்துல நல்லா பலனா நிக்க வைக்கிற ஆண்டு சில நேரத்துல பலவீனத்திலேயே இருக்கிற, ஆனா எல்லா நிலையும் கட்டுரை சமூகத்துல நிக்க வச்சு நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ பலத்தான் என்னை நிக்க வைக்குது என்பதற்கு எந்த விதமான ஒரு வெட்கமே எனக்கு கிடையாது. அவர் தான் எனக்கு தாங்குது. அலையிலுயா, அவர் தான் நடத்துறது, அவர் தான் மட்டும் காத்தாரு, இனிமேல் அவர் தான். அதுக்காக நான் நன்றி சொல்றேன். அதே போல பார்த்தமாவும் என் கூடவே எல்லா இடத்துலும் வராங்க. அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அலையிலுயா, ஆனா எல்லா இடத்துலயும் அவங்க எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவ தூதங்க 2 பக்கம் இது தாங்கின்னு வரா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் தாங்கின்னு வராங்க, தாங்கின்னு போய் வீட்டுல விட்டுறாங்க, கொண்டு வராங்க. மற்ற இடத்துலயும் போறோம் வரும். இத்தனைக்கும் வண்டியில போகும்போது நான் நல்லா வேகமா தான் போகணும். எப்படிதான் போவேன். அத்தனை வேகத்திலையும் கர்த்தர் கூடவே இருந்தாருங்கள. ஒன்னும் சில நேரத்துல நான் சொல்லுவேன், 2 காலம் மறுத்து போன நிலையில இருக்கு. சில நேரத்துல கர்த்தர் கொடுத்த ஆராதனை காரியங்கள் எனக்கு தேவன் செல்வ பாராட்டினார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். கர்த்தருக்கு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். புதன்கிழமை தோறும் ஆஃப்டர்நூன் பிரேயர் இருக்கு. ஆஃப்டர்நூன் பிரேயர்ல மற்றவங்களுக்கு தெரியும், அளவில்லாத தேவனுடைய வார்த்தை அபலதமாக இருக்கு. நான் பல நிறைய யோசிப்பேன். நேருக்கு நேர் பேசுற மாதிரி ஒரு வார்த்தை வளர்க்கிறதற்கும் செடிக்கிறதற்கும் அதிகமா ஆவிக்குரிய நிலையில நம்ம வளர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அந்த உபவாச கூடுதல் அத்தனை மேன்மையானதாக இருக்கு. அதெல்லாம் பங்கேற்கணும். நான் எதுவும் சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர்றவங்களுக்கு எடுத்து வராங்க. வரவங்க வெறுமையா போகாதபடிக்கு எதையாவது ஒன்று ஆண்டவர் கொடுக்கிறது. காமிச்சிங்க, போன வாரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால நடுவில் எங்க நம்ம போடு புதன்கிழமை இங்க வர்றதுனால 2 வீடை பார்க்கறதுக்காக அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக போனதுனால சாப்பாடு செய்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும். அதனால என்ன பண்ண முடியாது. இந்த வாரம் கேட்டாங்க, என்னங்க நாங்க பார்த்துக்கிறோம் விடு அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா அவர் அம்மா வந்தாங்க, இந்த வாரம் நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்க, நீ பார்த்துக்க. நான் சொன்னதும் கிடையாது, அது கேட்டது. அவங்கள என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் பேசி இருக்கிறாங்க, நான் சாப்பாடை எடுத்துக்கலாம் பார்த்துக்கிறேன். அவங்க யாரும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா சபையில இருக்கிறவங்க மத்த எங்கேயோ இருந்து கர்த்தர் உதவியில செய்யறாரு. அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, இது பெருசெல்லாம் ஒண்ணும் இல்லை பாஸ்டர், நீங்க ஜனங்க செபிக்கிறாங்களா, அவங்க வந்து சந்தோஷமா ஜெயிச்சு சாப்பிட்டு போகணும், இதுவே எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கான்றதுதான் அவங்க சொன்னதா. அப்ப ஜெபிக்க வேண்டியது யாருடைய காரியம்? ஜெபத்துல நாம உறுதியா இல்லைன்னா நம்ம எதுதான் உறுதியா நிற்போம். மற்றவங்களுக்கும் அவன் ஸ்திரத்தமா அடையணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களில நாம ஸ்திரப்படுவதற்கு, பலப்படுவதற்கு நாம ஜெபிக்கலன்னா
தேவனுடைய ஒத்தாசை இல்லைன்னா, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் இல்லைன்னா, நம்ம இந்த கொண்டல் காற்று இந்த காற்றெல்லாம் போட்டிருக்கோம். அது நம்மளை சுவைக்கு எடுத்து எங்க போய் விட்டுடும். அப்படியாப்பட்ட காற்றுக்குள் நீங்க பறக்கடிக்காதபடிக்கு, பதற போல இருக்காதபடிக்கு மணியா களஞ்சியத்துல இருக்கணும்னா, கொடுத்திருக்கிற நேரங்கள் திரும்ப 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 பேசக்கூடிய நேரங்கள் பேசுற. வேலைக்கு போகும்போது கட்டாயப்படுத்துற. 4 வாரங்கள் இருக்கு, அதனால 5 வாரங்கள் சில நேரத்துல வருது. வேலைக்கு போறவங்க கட்டாயமா ஒரு வாரத்தை நீங்க எடுத்து நான் எவ்வளவு லீவு போடுறேன். வீட்டுல இருக்கிறவங்க சாக்கு போக்கு சொல்லாம எங்க வாங்க. இதுதான் உனக்கு ஆசீர்வாதத்திற்கு தேவன் வகுத்திருக்கிறபடி. இதுக்கு நீங்க காதுல கேட்டு வாங்கி செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒன்றும் முடியல, என்னால அது போல லீவே கிடைக்கல, அது போல ஒரு சூழ்நிலைன்னா ஆண்டவர் அறிவார். நீங்க என்ன பண்ணுங்க, பிரயாசத்தை நீங்க எடுங்க, கர்த்தரை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாரு. இந்த அறிவிப்பை கொடுக்கிற 2வது, நாம வருஷங்கள் தோறும் செய்யறோம். வருஷமானா சில காரியங்களை செய்ய முடியல. நல்ல நிலைகள் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது உதவி செய்ய முன்னலாம். கடைசியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா சில பேர் என்ன பண்ண ஒன்னும் செய்ய முடியல. எதை செய்தாலும் மனுஷனுக்கு செய்யாம மனப்பூர்வமா கர்த்தருக்கு செய்ய முன்னவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றியோட ஸ்தோத்திரம்.